காய்ஸ் இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா கும்போணம் இஸ்தாம்புல் மந்திக்கு தான். இப்பதான் ஓபன் பண்ணிக்காங்க கேள்விப்பட்டோம். முன்னாடி இஸ்தாம்புல் சொல்லிட்டு நம்ம காரைக்கால் கிட்ட ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இப்ப நம்ம ஊர்கிட்டே வந்திருக்கு. சோ நம்ம போய் டேஸ்ட் பார்க்காம எப்படி இப்போ மந்தியை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம இந்த விளாக்ல நீங்க நிறைய பேரை பார்க்க போறீங்க. ஓகே, மந்தி சாப்பிட டைம் ஆச்சு. பீஸ் எல்லாம் பார்க்கவே செம்மையா இருக்கு. அல்ஃபா மசாலா எப்படி இருக்கு சாப்பாடு? அதுமே சாப்பாடு எப்படி இருக்கு? துபாயில உடனே நல்லா இருக்கு சொன்னா நல்லா இருக்கு. பசங்க சாப்பாடு எப்படி இருக்கு? அவனுக்கு சாப்பாடு அவனுக்கு மறு சாப்பாடு கொடுக்காதீங்க. வைக்க மாட்டாங்க. பச்சை மிளகா இல்ல? நானும் போயிட்டு வந்தோம் நினைச்சேன். சாப்பிட பச்சை மிளகா இருக்காது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மந்தியோட ரியல் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுங்க. எங்கடா சோறு இப்ப என்னடா வச்சாங்க? ஆள் பாக்க எப்படி இருக்கா? ஆளா பாருங்க. அவருக்கு என்னதுடா? எனக்கு வேணே வேணாம். நம்மளுக்கு எப்பவுமே ஐயோ தக்காளி சட்னியா? வீணா பேச்சுடா, வீணா பிடிச்ச தக்காளி சட்னி. சீரியஸ்லி தக்காளி சட்னி வீணா போயிடுச்சு. ஓகே, சோறு நல்லா இருக்கு, சாப்பிட வேண்டியதான். கொடுத்த 800 சாப்பிடுங்கம்மா. சுடவே இல்ல, சுடுற மாதிரி சாப்பிட்டு இருக்கான். அதுதான் அவன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். மறுசாப்பாடாவது எப்படி இருக்கு? சக்கரவர்த்தி தம்பி என்ன பண்றான்? தம்பி இஷ்டம் பிடிக்கல, சாப்பாடு குழந்தை பிடிக்கல, சாப்பாடு குறைஞ்சிச்சு. புழுங்க அரிசியும் பாஸ்மதி ரைஸையும் தாண்டி அடிச்சிருக்காங்க. அரிசி அந்த மாதிரி கூட இருக்கலாம். அவன் தப்பா சொல்லிட்டான், அரிசி உடஞ்சிருக்கு. அரிசி உடையில காய்ஸ், அரிசி அரைஞ்சிருக்கு. எனக்கு மதியம் 1 மணிக்கு பதவி போயிட்டு 3 மணிக்கு நல்லா தின்றுக்கலாம். யார் தெரியுமா ஆரி சாப்பிட்டா சோத்தை உள்ள போட்டு குழப்பி எடுத்து எடுக்கிறான். பேக்கா தான் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கு. முக்கால் மந்தி 770 கிராம் கிடைக்குது. அண்ணன் அவன் பார்த்தா அண்ணன் மாதிரியா இருக்கான். இந்த பையன் அடக்கிட்டு வந்து சோறு தின்னுட்டு இருக்கான். போதும்
பொறுமையா சாப்பிட்டு கொஞ்சமா சாப்பிட்டு மந்தி சாப்பிட்டாச்சு. ஆனா என்னோட ரிவ்யூ என்னன்னா ஆவரேஜ். முடியலப்பா. அதுமாரி உனக்கு ரிவ்யூ ஓகே தான், ஆவரேஜ் ப்ரோ. மந்தி அனே தெரியலங்க. நெஞ்சல வம்மா வச்சிட்டு அலையறேன். ஆமா அவன் என்ன அடிச்சிட்டு இருப்பான், நான் பூ அடிச்சிட்டு இருப்பேன். அப்படிதான் இருக்கு மந்தி அனே தெரியலன்னு. ஃபர்ஸ்ட் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அடுத்த தடவை 2 அரிசி கலந்து போட்ட மாதிரி உடஞ்சிருச்சு போல அரிசி ரொம்ப. கைஸ் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் தடவை சாப்பிட்றது தான் ப்ராப்பரா இருக்கு. ராய்த்தே உன் பேரை சொல்லி நான் 1 ரூபாய் சாப்பிட்டேன், அவன் 1 ரூபாய் சாப்பிட்டான்டா. நீ இருக்க மாதிரி நாங்களாம் சாப்பிட்டோம்டா. ஓகே கைஸ், இதோட இந்த vlog முடிவடையுது. ரிவ்யூ பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஏய் ஹானோ சங்கடா, ஹானோ சொல்லிவா, ஹானோ சொல்லிய வேண்டா. இப்போ ஈர கையோட பிடிய போடுறதா? இது பாருங்க, சாப்பிட்றது அங்கே, கை கழுவுறது இங்கே. மந்தி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பைட் வைக்கும்போது சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ 2வது டைம் சாப்பாடு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. 3வது டைம் நல்லா இருந்துச்சு, 4வது டைம் நல்லா இல்லை. எத்தனை டைம் வச்சு சாப்பிட்டுருக்கோன்னா நல்லா அதான் சொல்ல வரேன், நான் நல்லா இல்லைன்ட்டு. ஆனா இப்போ வரைக்கும் வீடியோ சொன்னது ஆவரேஜ். என்னடா சட்டியை காலி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு நல்லா இல்ல, நிறைய சாப்பிடணும், அதானங்க நம்ம பாலிசி. மறு சாப்பாடு நல்லா இல்ல. இப்ப எப்படி பிரியாணி கல்யாணத்துக்கு போறப்ப பிரியாணி ஆட்டுக்கு 20 நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்த மறு சாப்பாடு வைக்கும் நல்லா இருக்காது. அந்த மாதிரி தான் பேசல யாசின். ஷார்ட்ஃபிலிம்ல நடிக்க போறாரு யாசின். இவனை தான் வந்துட்டு இது காஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். எவ்வளவு சேலரி சொல்லிருக்கோம் உனக்கு? 10 ரூபா. 10 ரூபா. கைஸ் கிளம்பியாச்சு, ஊருக்கு வேண்டியதான். இதான் பில்லு. நல்லா லம்பா வாங்கிட்டாங்க, சாப்பாடு மட்டும் நல்லா இல்லை. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு கைஸ், ரொம்பலாம் வசூல் இல்லை, ஆவரேஜா இருக்கு, ஓகே தான். கைஸ் லாக் முடிச்சு கிளம்ப வேண்டியதான். என்னாச்சு என்ன பண்ணுது, என்னாச்சு ஏன்டா வண்டி ஸ்டார்ட் ஆகுது? இப்போ எதுக்கு வேட்டிக்கு வந்தீங்க? ஏன் சார் வண்டி என்ன ஆகுது? பெட்ரோல் படம் ஏமாத்திட்டானா? டிரைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாரு. இல்லை எனக்கு பூத்தில் பெட்ரோல் அது அவ்வளோதான்டா, அவ்வளோ போ. சரி போ, டோ பண்ணிக்கலாம், பொறுமையாக போ. ரைட்ரா, சரி வா வா வா. இல்லை அப்படியே போங்கடா, முன்னாடி போவாதீங்கடா.